மயிலு, ஹாய் மயிலு. அம்மா, அம்மா, மயிலு. சார் எழுந்துறீங்க சார். அம்மா முடியல மயிலு. ஐயோ ஐயோ சார், சார் எழுந்துறீங்க சார். எழுந்துறீங்க. என்னால முடியல மயிலு. எழுந்துறீங்க. பாத்து சார். அம்மா பாத்து. அப்பா சார் கீழே பார்த்து நடக்க மாட்டீங்களா? என்ன பார்த்துட்டு வந்து நீங்க கீழே விழுந்துட்டீங்களே. நீ ஒரே ஒரு கை கொடுத்திருந்தா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது மயிலு. ஐயோ சாரி சார், நீங்க கீழே விழ போறீங்கன்ற அந்த டென்ஷன்லயே இருந்தனே தவிர நீங்க கீழே விழாம பிடிக்கணும்னு தோணல சார். ரொம்ப அடிபட்டுருச்சா சார்? அம்மா, இந்த புல்டோசர் இருக்குல்ல, அது அப்படியே பின்னாடி வந்து இடிச்ச மாதிரி இருக்கு மயிலு. சார் வலி அதிகமா இருந்தா இப்பவே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் சார். இப்போதைக்கு என்னால எங்கேயுமே நகர முடியாது மயிலு. இந்த ஐஸ் ஒத்தடம் கொடுத்தா அப்படியே நான் அசையாம படுத்திருப்பேன். அப்பதான் மயிலு இந்த டேமேஜ் சரியாகும். அம்மா சார் நான் வேணா ரூம்ல கொண்டு வந்து விட்டுறவா? கீழே விழுந்ததுக்கு அந்த பலனாவது கிடைச்சா நல்லாதான் இருக்கும். என்ன சார் யோசிக்கிறீங்க? சங்கடமா இருந்தா விட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மயிலு, நீ வா கூட்டிட்டு போ. வாங்க சார், வாங்க. பாத்து மெதுவா. உடம்பு போட்டு படுத்திக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். ஏதாவது தேவைனா உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுக்கோங்க. பாத்து பாத்து மெதுவா. அம்மா, இடுப்புல நொறுங்கிடுச்சு போல இருக்கே. எப்பா மன்மதா, நான் ஒருத்திய சாய்க்கணும்னு எண்ணெய ஊத்துனா நீ எண்ணெயே சாய்ச்சிட்டியே. பாத்து. இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த போட்டோ தான் இவ்ளோ சீரியஸா தேடிட்டு இருக்கீங்களா? அது கூட இது யாரோட போட்டோ? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். டென்ஷன் பண்ணாம கொடுத்துருக்க ஸ்டோரி. உள்ள அங்க ஜெயில்ல இருக்கான். அவன் நிலைமைய நினைச்சு நான் இங்க தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த போட்டோவை ஏன் இவ்ளோ மும்மரமா தேடுறீங்க? அப்படி யார் இருக்கா அந்த போட்டோல? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்ல. இதுல உங்க முதல் பொண்டாட்டி இருக்காளா? இல்ல, இது வேற போட்டோ. நீ கூட அத யாரங்க ஏமாத்த பாக்குறீங்க? வேற யாரோவோ இருந்தா இந்நேரம் நீங்க சொல்லிருப்பீங்க. உங்க பொண்டாட்டி இருக்கிறனால மாச்சு மாச்சு பேசுறீங்க. சொல்லுங்க, இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஆமாடி, இந்த போட்டோல சுசீலாவும் தான் இருக்கா. அதுக்கு என்ன? எதுக்கு இந்த போட்டோ வேணும்? இத வச்சு அவளை தேட போறியா? நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதும் அவன் ஞாபகம் வந்துருச்சா? உன் மனசு அவளை தேட ஆரம்பிச்சிருச்சா? அப்போ உன் மனசுல இருந்து நீ இன்னும் முழுசா அவளை மறக்கல. என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டே அவளை நினைச்சிட்டு இருந்திருக்க. குடும்பம் நடத்த ஒருத்தி, மனசுல ஒருத்தின்னு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியே. வெக்கமா இல்ல உனக்கு? சே, மனுஷனாயா நீ? உன் விஷயத்துல நான் மனுஷனா தாண்டி நடந்துட்டு இருக்கேன். ஊர் அறிய தாலி கட்டி பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தோட தானே உன்னை வாழ வச்சிட்டு இருக்கேன். சொல்லு கஸ்தூரி, இத்தனை வருஷ வாழ்க்கையில உனக்கும் உன் பிள்ளைங்க ஏதாவது குறை வச்சிருக்கேனா? பாசமாவும் அக்கறையாவும் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஊருக்காக போட்ட வேஷம் நீ இப்பதானே புரியுது. நிஜமாவே எங்க மேல அக்கறை இருந்தா என் பிள்ளைய கண்டுக்காம விட்டுருக்க மாட்டேன். உன் மொத பொண்டாட்டிய தேடணும்னு உனக்கு தோணவே தோணாத. ஆம்பளை புள்ள பிறக்கணும்ன்ற ஆசையில எனக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி, 3 பொண்ணுங்களோட எதிர்காலத்தை பத்தி நீ நினைச்சு பாத்துருக்கணும்ல. என்ன பாவம் செய்ய விடாம தடுத்திருக்கணும்ல. ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணது இல்லாம 3 பெண் குழந்தைகளோட வாழ்க்கையை நாசம் பண்ண துரோகி. உன்னா மாதிரி துரோகிங்க எல்லாம் சுசீலாவை பத்தி பேசுறதுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. போது நிறுத்தியா? இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்தினியே, அப்ப இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? நாம செஞ்சது பாவம்னு உன் மனசு உறுத்தல? என் புள்ள வயசு கோளாறுல ஒரு தப்பு செஞ்சதும் உனக்கு ஞான உதயம் வந்துருச்சா?
ஒரே நல்ல நல்லவனா மாதிரி எனக்கு துரோகி பட்டம் கட்டுறியா? நீ என்னதான் உத்தம சிகாமணி மாதிரி பேசினாலும் உன் யோகிதை என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்யா. அன்னைக்கு ஏன் உறவு தேவைப்பட்டுச்சுன்னு சுசிலாவை தூக்கி எறிஞ்ச. இப்ப நான் வேணாங்கிறதுனால அவளை தேடி போற. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அங்க இங்கேயும் மாறி மாறி தாவிக்கலான்னு நீ வேணா நினைக்கலாம். ஆனா நான் உன்னை விட மாட்டேன். சுசிலாங்கிறது உன் வாழ்க்கையில முடிஞ்சு போன கதை. இனிமே நானும் உன் பிள்ளை மட்டும்தான் நிரந்தரம். ஆமா, அவளை ஒரு வார்த்தை சொன்னதும் இப்படி கொந்தளிக்கிறேனா? அவ திரும்ப கிடைச்சிட்டானா எங்களை என்னெல்லாம் பண்ணுவ? இந்த போட்டோ இருந்தா தானே அவளை கண்டுபிடிக்க முடியும். இதை இப்பவே நான் கிழிச்சு போடுறேன். கஸ்தூரி, இந்த விஷயத்துல இனிமே நீ தலையிட்ட தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. யோ நில்லையா? அவளை திரும்ப சேர்த்துக்கிட்டு எனக்கும் என் பிள்ளைக்கு துரோகம் பண்ண நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். டேய், என் மனசுக்குள்ள இருக்கிற நோக்கமே வேறடி. நான் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டேன். அனாவசியமா சந்தேகப்பட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. இந்தா, சார் போட்டோ செல் அடிச்சு போயிருக்கே சார். இதுல சுசிலா மேடம் யாரு சார்? போட்டோல முன்னாடி நிக்கிறவங்க தான் சுசீலா. அவங்க முகம்தான் சரியா தெரியல மயிலு. இது உனக்கு உதவும் நினைக்கிறியா? எதுக்கும் இருக்கட்டும் சார். இந்த போட்டோவை கொடுக்கும்போது கூட அவன் கிட்டத்தட்ட அழுதுட்டான். பொண்டாட்டிய பெருங்கிறதுனால ஏதோ குற்ற உணர்வுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு வேகத்துல அந்த அம்மா பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள தடுக்காம தேடாம அப்படியே விட்டுட்டோமேன்னு அவன் ரொம்பவும் வருத்தப்படுறான். சுசீலாங்கிற பேர்ல அங்க யாராவது இருக்காங்களான்னு விசாரி மயிலு. ஓகே சார். மயிலு, இந்த விஷயமா நீ அவங்கள தேடி அலையறதுனால 2-3 நாளைக்கு ஸ்டேஷன் பக்கமே வரலன்னா கூட பரவாயில்ல. அந்த ஏரியா முழுக்க சல்லடை போட்டு தேடு. அன்அபிஷியல் டியூட்டியா இருந்தாலும் உனக்கு லீவு விழாம நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும், இல்ல அங்கிருந்து வேற ஒரு லீடாவது நம்ம கிடைக்கணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு உடனே போன் பண்றேன். இப்ப நான் கிளம்புறேன் சார். மயிலு, ஒரு மனுஷன் மனசுல குற்ற உணர்வோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். அந்த நரகத்திலிருந்து வெளியே வரணும்னு தான் அவன் துடிக்கிறான். அவனுக்கு உதவி பண்றது உனக்கு ஒரு புண்ணிய மயிலு. அத மனசுல வச்சுக்கிட்டு சின்சியரா இந்த வேலையை செய் மயிலு. கண்டிப்பா சார். பார்த்தி, எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்காக எனக்காக வெயிட் பண்றாங்க. நான் உடனே கிளம்பணும். திரும்ப நான் எப்ப பேசுறேன்னு நானே உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே, பாய் கயல். பாய். எங்க காணோம்? மேல போயிட்டாரா? ஐயோ, அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. சார், நான் அவசரமா கிளம்பணும். போனை இங்கேயே வச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உள்ள வந்ததை கவனிக்கலையோ? கையிலக்கா
ஹாய் மயிலு. என்ன மயிலு அதுக்குள்ள வந்துட்ட? இன்னைக்கு உனக்கு ஹாஃபா? அத விடுங்க சார், நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது கிச்சன்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்த மயிலு. இட்லியும் தேங்காய் சட்னியும் டாப் கிளாஸ். ஆமா, எதுக்கு பகல்லே கதவு சாத்தி வச்சிருக்கீங்க? நான் சாத்தல சார், நம்ம உள்ள இருக்கிறது தெரியாம கையிலக்கா வெளிப்பக்கமா பூட்டிட்டு போயிட்டாங்க. பூட்டிட்டு போயிட்டாங்களா? என்ன சார் பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது மயிலு. நீயும் நானும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மள உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்னடானா நிலைமை புரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. மயிலு, வேற என்ன மயிலு பண்றது? ஆன்ட்டி எல்லாம் திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு பொழுது போக வேண்டாமா? அவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியலையே. அது வரைக்கும் நம்ம உள்ளதான் இருக்கணுமா? வெளியில போறதுக்கு வேற வழியே கிடையாதா? மயிலு, ஒரே ஒரு வழி இருக்கு. ஃப்ரண்ட் டோரை உடைச்சிட்டு வெளியே போயிடலாம். ஆனா யார் உடைச்சாங்க, எப்படி உடைச்சாங்கன்னு கேள்வி வரும். ஜன்னலை திறந்து யாருக்கிட்டையாவது ஹெல்ப்னு கத்தலாம். ஆனா அதையும் சந்தேகமா தான் பாப்பாங்க. அது எல்லாத்துக்கும் உன்கிட்ட பதில் ரெடின்னா கதவை உடைக்கிறதுக்கு நான் ரெடி. வேற எதுவுமே பண்ண முடியாதா சார்? மயிலு, நீ ஏன் மயில் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நாம தனியா இருக்கிறதுக்கு சாமியே பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்பட்டு இந்த மொமெண்ட இன்னும் எப்படி எல்லாம் அழகாக்கலாம்னு யோசி. அதை விட்டுட்டு ஏன் மயில் இப்படி அழுது விடுற? சார், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. மயிலு, நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன மயிலு பயம்? ஹலோ, நான் உன் கூட இருக்கிறது தான் பயமா? ஏய், நான் ஒன்னும் அவ்வளோ கேவலமானவெல்லாம் இல்ல மயிலு. ஐயோ சார், என் பயமே வேற. திடீர்னு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது? பூட்டின வீட்டுக்குள்ள நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சா என் மானமே போயிடும் சார். மயிலு, அந்த அளவுக்கெல்லாம் போறதுக்கு நான் விட்டுருவேனா? என்னால உனக்கு ஒரு சின்ன கலங்கம் கூட வராது. வர்றதுக்கும் நான் விட மாட்டேன். நீ தைரியமா இரு மயிலு. முடியல சார், எனக்கு அதையே நினைச்சு நினைச்சு தலையெல்லாம் வலிக்குது. டோன்ட் வரி பேபி. என் கையால ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சா தலைவலி தானா பறந்துரும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், தைலம் தேய்ச்சா சரியாயிடும். தைலம் பிளஸ் காஃபி உன் தலைவலிக்கு டபுள் அட்டாக் கொடுப்போம் மயிலு. நான் இப்போ போய் காஃபி ரெடி பண்ணிட்டு வரேன். டன் டடன். உனக்காக அன்பும் காதலும் கலந்து போட்ட ஃபில்டர் காஃபி. என்ன மயில் யோசிக்கிற? அந்த இட்லி கதையெல்லாம் மறந்துடு. நான் காஃபி நல்லாவே போடுவேன். என்ன நம்பி நீ குடிக்கலாம். உன் சேஃப்டிக்கு நான் கேரண்டி. குடி. தேங்க்ஸ் சார். மயிலு, 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 எங்க போற? ரூம்ல போய் தைலம் இருக்கான்னு தேடி பார்க்கணும் சார். மயிலு, உன் தலைவலிக்கு என் கையால போட்ட காஃபியே போதும் மயிலு. இதை விட பெஸ்ட் மெடிசன் கிடையவே கிடையாது. என்ன இவ்வளவு புளிப்பா இருக்கு? ஒருவேளை தண்ணிய மிக்ஸ் பண்ணாம வெறும் பழத்தை மிக்ஸ் பண்ணதுனாலதான் இவ்வளவு புளிப்பா இருக்கு போல இருக்கு. தண்ணி மிக்ஸ் பண்ணாதான் சரியா வரும். அட, தண்ணி இங்கே இருக்கே. பரவாயில்லையே, மயில் வீட்லயும் வித்தியாசமான பாட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன ஜூஸோட டேஸ்டே ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை தண்ணியில் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, இது ஏதோ சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கே. இது எப்படி இங்க வந்தது? ஐயோ, தண்ணி நினைச்சு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோமே. மயிலுக்கு தெரிஞ்சா சாமி ஆடிடுவாள. அந்த பொண்ணோட வேலையில ஏதாவது பிரச்சனைய உருவாக்கணுமா, இல்ல அவளோட உடம்புக்கு
ஏதாவது ஆகணுமா? ரெண்டுமே நடக்கணுங்கய்யா. ம், அந்த வேலை இருக்கிற திமிர்ல தானே அவ என் பிள்ளை மேல கை வச்சா. அந்த வேலையை அவளுக்கு இல்லாம போகணுங்கய்யா. அந்த வேலை இல்லாம அவளுக்கு பைத்தியம் பிடிக்கணும். என் பிள்ளைய ஜெயில தள்ள அவளும் அவ குடும்பமும் நடு தெருவுக்கு வரணும். அப்பதான் என் மனசு ஆறும். அந்த பொண்ணோட வேலைய கெடுக்கணும்னா இல்ல உடம்ப உருக்குலைக்கணும்னா இப்பவே அதுக்கான தகட்ட மந்திரிச்சு கொடுத்துருவேன். அவளோட குடும்பத்தையே நிர்மூலமாக்கணும்னா தகட்ட மயானத்துல வச்சு பூஜை செஞ்சு கொண்டு வரணும். அதுக்கு 2 நாள் ஆகும். செலவும் அதிகமாகும். ஐயா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்கய்யா. உங்க குடும்பத்தை அழிக்க என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். சரி, 2 நாள் கழிச்சு இதே நேரத்துக்கு இங்க வா. ஆ. வேலு, தட்சணை எவ்வளவுன்னு சொல்லி அனுப்பு. உத்தரவுங்க ஐயா. அம்மா வாங்கம்மா. வரேங்கய்யா. நல்லது. அம்மா, அன்னைக்கு செய்வின வெப்பன்னு கத்திட்டு போனது இந்தம்மா தானே? ஆமாண்டி. அந்தம்மா ஏமா இங்க வந்துட்டு போகுது? தெரியலையேம்மா. அவங்க பேசின பேச்சுக்கு பயந்துதான் நாம இங்க வந்திருக்கோம். தீர்வு தேடி வந்த இடத்துல சாமிய பிரச்சனைக்கு காரணமானவங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். நம்பிக்கையோட வந்தவங்களுக்கு ஏன் பயத்தை கொடுக்கணும்? அந்த அம்மா எவ்வளவு பெரிய செய்வினை வச்சாலும் இவர் எடுத்துருவாருன்னு சொல்லி தானே இங்க வந்த. செய்வினை வைக்க போறவரே இவர் தான். நமக்கு எப்படிமா உதவி செய்வாரு? என்னடி சொல்ற? செய்வினை வைக்கதான் அந்த அம்மா இவரை வந்து பாத்துட்டு போயிருக்கு. செய்வினையை எடுக்கதான் நாம இவரை பார்க்க வந்திருக்கோம். எனக்கு என்னமோ இது சரியா படலமா. நாம கிளம்பலாமா இல்ல வேற எங்கேயாவது பாத்துக்கலாமா? இல்லம்மா, அவங்க வந்திருக்கிற இடத்துக்கே நாமளும் வந்திருக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு புரியலமா. அந்த அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப பயந்தா, இப்போ வேற மாதிரி பேசுற. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்வாங்கல்ல, அப்படிதான் நாம இதை பார்க்கணும். தனியா ஏதோ பெனாத்திட்டு இருந்தீங்க, கைய வேற ஒரு மாதிரி வச்சிட்டு இருந்தீங்க. ரொம்ப முத்திடுச்சு போல. அது காதலி கண்டுக்கலன்னா பைத்தியம் முத்ததானே செய்யும். முத்துனா பரவாயில்ல சார், அதுக்காக கற்பனைய கண்டபடி அலைய விடாதீங்க. மயிலு, என்ன மயிலு, என்ன போய் தப்பா நினைச்சிட்ட? ஐ எம் வெரி டீசன்ட் கை, யூ நோ. கற்பனையா இருந்தாலும் இந்த ஜீவா கண்ட்ரோலோட தான் இருப்பான். அந்த கட்டுப்பாடு எப்பவும் இருக்கணும் சார். மனசுல நினைச்சத நிஜமாக்கணும்னு ஏதாவது செஞ்சீங்க, கொன்னுடுவேன் உங்களை. என்னாச்சு மயிலு? பல்லியா? பள்ளி சார், உங்க மேல பொண்ணுங்க வச்சிருக்கிற பயம்தான் என்ன மாதிரி பசங்களை வாழ வைக்குது. எங்க காதல் தெய்வமே நீங்க தான். தேங்க்ஸ் பள்ளி சார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மைய புள்ளியே உங்க பொண்ணுதான். அவ ஏன் இங்க வரல? அவளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்கய்யா, அதான் வரலன்னு சொல்லிட்டா. அவளால உருவாகிற பிரச்சனையால ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். ஐயா, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்வீங்கன்னு பார்த்தா மேல மேல சிக்கல் தான் வரும்னு சொல்றீங்களே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. இதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சு இந்த கெட்ட காலத்துல இருந்து எங்களை காப்பாத்திக்க முடியுமாங்க ஐயா? பரிகாரம் செஞ்சாலும் விதி தன்னோட ஆட்டத்தை ஆடாம விடாது.
முடிஞ்சா உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. காளிக்கு பூஜை செஞ்சு என்ன செய்யலான்னு உத்தரவு கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் இது ஒன்னே ஒண்ணுதான். எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாதுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. இப்போ நீங்க போலாம். சரிங்க ஐயா. நாங்க வரோம் ஐயா. ஏய் மயிலு, என்ன கத்தியோட நிக்கிற? சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான் சார். நான் காதலிக்கிறது உன்னோட மனசதான், உன் உடம்ப இல்ல. மயிலு, நான் இந்த மாதிரி பேசுறதுனால என்ன எந்த ஆசையும் இல்லாத முனிவர்னு நினைச்சுக்காத. காதல்னு சொன்னாலே அதுல எல்லாமே அடக்கம்தான். ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கிற ஆசை எல்லாமே எனக்கும் இருக்கு. ஆனா அது எல்லாமே முறையா எனக்கு சொந்தமாகணும்னு சொல்லிதான் நான் ஆசைப்படுறேன். என்னோட பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள் மயிலு. காதலோ வாழ்க்கையோ நேர்மையா போராடி தோத்தாலும் பரவாயில்ல, குறுக்கு வழியில போய் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. சாரி சார், நான் உங்களை காயப்படுத்தி இருந்தா. மயிலு சார், எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கா. இப்ப என்ன சார் பண்றது? கூல் மயிலு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் இங்க இருந்த மாதிரி நீ காட்டிக்காத. யார் கண்ணிலும் படாம நான் இங்க இருந்து போயிடுறேன். ஓகே? ஐயோ, என்னடி பூட்டின வீட்டுக்குள்ள மெழுகுவத்தி எரியுது? யார் வீட்ல? மா, நானாமா. மயிலு, என்னம்மா நீ எப்ப வந்த? எப்படி வந்த? நீ வீட்டுக்குள்ள வந்திருந்தா கூட உள்ளதானே பூட்டி இருக்கணும், வெளியே பூட்டி இருக்கு. நீ வீட்டுக்குள்ள எனக்கு புரியலையேம்மா. அம்மா, கையில அக்கா இருக்கிறப்பவே நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. அக்கா அப்ப போன்ல பேசிட்டு இருந்துச்சு. நான் உள்ள வந்ததை கவனிக்கல போல இருக்கு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள அவ என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாமா. மயிலு, நீ அந்த வேலையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? நாம இத பத்தி ஏற்கனவே பேசிட்டோம்னு நினைக்கிறேம்மா. இத பாரு, நான் உன் வேலையில தலையிடுறது தப்புதான். ஆனா இந்த விஷயத்துல என்னால ஒதுங்கி இருக்க முடியலடி. நாங்க போய் பாத்துட்டு வந்த சாமியார் என்ன சொன்னார் தெரியுமா? நீ தேவையில்லாத வேலையை செய்ய போய் வீண் பகைய தேடிப்பியாம். அதனால உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனை வருமா. நியாயமான விஷயமா இருந்தா நீ சொன்னாலே நான் கேட்டுப்பேம்மா. இதுக்காகலாம் அந்த சாமியாரெல்லாம் இழுத்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. பரவாயில்ல மயிலு, மொத்தமா வந்துரு. யாரோட இஷ்டத்துக்கும் ஆடுறதுக்கு அத வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வர்றது நல்லதுதான். இந்த வேலைன்னு இல்லம்மா, எந்த வேலைக்கு போனாலும் மேலதிகாரிகளோட இஷ்டப்படிதான் நம்ம ஆடணும். அத நம்ம ஏத்துக்கலனா எந்த வேலைக்கும் போக முடியாது. நான் அதுக்கு சொல்லல மயிலு, இருந்தாலும் நீ அந்த வேணாமா, இந்த பேச்சை இதோட நிறுத்திக்குவோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. வீணா வாக்குவாதம் செஞ்சா உனக்கு வருத்தம் மட்டும்தான் மிஞ்சும். வெளியே போயிட்டு இப்பதான் களைச்சு போய் வந்திருப்பீங்க. உங்க மனசையும் நான் நோகடிக்க விரும்பல. 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்கம்மா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். கையில உன ஒரு விஷயம் சொன்னா மட்டும் கோவம் வருதுல்ல? காலையில போன் பேசுற சுவாரஸ்யத்துல என்ன பண்ணி வச்சிருக்க நீ? என்னம்மா செஞ்ச? மயிலு வீட்டுக்குள்ள வந்தது கூட தெரியாம அவளை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்க. அவ போன் தண்ணியில விழுந்ததுனால அவளால எங்களை கூப்பிட கூட முடியல. பாவண்டி, நாள் முழுக்க தனியா வீட்டுக்குள்ள இருந்திருக்கா. ஏய் சாரிடி, நீ வந்ததை நான் சுத்தமா கவனிக்கல. நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அக்கா, நீ பேசிட்டு உள்ள வருவேன்னு நினைச்சேன்க்கா. அப்படியே போயிடுவேன்னு எதிர்பார்க்கல. மயிலு, நாள் முழுக்க எப்படி மயிலு தனியாவே சமாளிச்ச? பயங்கர போர் அடிச்சிருக்குமே உனக்கு. அம்மா, இது யாரோட பர்சுமா? இது ஜென்ஸ் யூஸ் பண்ற பர்ஸ் மாதிரி இருக்கேக்கா. மாமாவோடது இல்லையா? இல்லடி, அது வேற மாதிரி இருக்கும். ஓ,
நம்ம வீட்ல அவரை தவிர ஆம்பளைங்க வேற யாரும் இல்ல. இது அவரோடது இல்லன்னா வேற யாருதான் இருக்கும்? இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கும்? குடும்பம் பாக்கலாம். அ, அ, அம்மா இது ஏன் பர்ஸ் தான். ஏய், நீ எப்பல இருந்து ஜென்ஸ் பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச? அக்கா நான் அப்படி சொல்லலக்கா. ஸ்டேஷன்ல ஒரு பிட் பாக்கெட்காரனை புடிச்சு வச்சிருந்தோம். அவன்கிட்ட இருந்து மீட்ட பர்ஸ் தான் இது. இதோட சொந்தக்காரங்க இங்க பக்கத்துல தான் இருக்காங்களாம். அதான் அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு வாங்கிட்டு வந்தேன். நான் நாளைக்கு காலையில கொடுத்துக்கிறேன்க்கா. தம்பி நீங்க வாங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. இல்ல ஆண்டி, ஃப்ரெண்டு வர சொல்லிருக்கான், நான் அவன் கூட போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன். சரிப்பா. அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. வா வாடி. கஸ்தூரி 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 எந்திரி. கஸ்தூரி 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 என்னங்க சார்? கஸ்தூரி எந்திரி. கஸ்தூரி எந்திரி. கஸ்தூரி சார் தண்ணி கொடுங்க சார். தண்ணி குடி. கஸ்தூரி பாரு கஸ்தூரி, உன் கூட சண்டை போடவோ இல்ல வாக்குவாதம் பண்றதுக்கு இப்ப நான் வரல. நீ முதல்ல என் கூட வா, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு என் புள்ளதான் வேணும். தயவு செஞ்சு யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கடி. நேரா ஜெயிலுக்கு போய் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துட முடியாது. அதுக்குன்னு நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. கேஸ் கோர்ட்டுக்கு வந்து எல்லா சாட்சிகளையும் உடைச்சு அவன் நிரபராதி நிரூபிச்சு தானே அவனை வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் கஸ்தூரி. அது வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்க முடியுமா? யோ, என்னை ஏமாத்தி சாப்பிட வைக்கிற. நான் உன்னை நம்ப மாட்டேன். என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் சாப்பிடுறேன். கஸ்தூரி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? நான் இதை சாப்பிடணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. என் புள்ள சீக்கிரமாவே வீட்டுக்கு வரணும். அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க, நான் சாப்பிடுறேன். சரி, என் பிள்ளை தண்டனை இல்லாம நான் அவனை வெளியே கொண்டு வரேன். இது உன் மேல சத்தியம். எனக்கு உறவுங்கிறது நீங்க 2 பேர் தானே. உங்களை இழந்து நான் ரெடி பண்ணுவேன். இப்போ அது என் வார்த்தையை நம்பி சாப்பிடு. மயிலு, என்னாச்சு மயிலு? ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டேங்கிற. வாழ்க்கையில நான் உங்களை பாத்திருக்கவே கூடாது சார். சூழ்நிலை பாக்குற மாதிரி அமைஞ்சாலும் இந்த மாதிரி பழகி இருக்கவே கூடாது. அப்படி பழகினதுனாலதான் உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் சங்கடம். நம்ம பார்க்காமலேயே இருந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது சார். மயிலு, இது எல்லாமே நம்மள மீறி நடக்கிற விஷயம். இந்த விதின்னு சொல்லுவாங்க பாத்தியா, அதுதான் இது. நீயும் நானும் அதை மாத்தி எழுதவே முடியாது. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் கடவுள் ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போட்டிருக்காரு மயிலு. இது நீ எனக்கு கொடுத்த உயிர். இந்த உயிரை நீ ஏற்காடுல மீட் பண்ணணும். அந்த பழக்கம் இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லி கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. இதோட முடிவு என்னங்கிறதையும் ஏற்கனவே அவர் எழுதி வச்சிருப்பாரு. அந்த முடிவு என்ன தெரியுமா? நீயும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது தான். இல்லன்னா பிறக்கும் போதே உனக்கும் எனக்கும் ஒரு உறவை உருவாக்கி அதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டாரு. இத நீ நம்புறியோ இல்லையோ,
நான் நம்புறேன். அதனாலதான் நீ விலகி விலகி போனாலும், நீ இல்ல இல்லன்னு சாதிச்சாலும் நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். இதுக்கும் சைலண்டாவே இருந்தா எப்படி மயிலு? என்ன என்ன பேச சொல்றீங்க சார்? எத்தனை தடவை சொன்னாலும் என் நிலைமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியாம உங்க நோக்கத்திலே நீங்க குறியா இருக்கீங்க. மயிலு, நான் ரொம்ப செல்ஃபிஷ்ங்கிற மாதிரி பேசுறேன்ல. நான் என் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தேன்னா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். இல்லையா வேற வாழ்க்கையை நோக்கி போயிருப்பேன். உன் நிலைமை புரிஞ்சதுனாலதான் மயிலு நான் எல்லாத்தையுமே இழந்து பிச்சைக்காரனா சுத்திட்டு இருக்கேன். இத பாரு, நீ கோர்ட்டுக்கு போ, வக்கீல பாரு, என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு என் புள்ள மட்டும்தான் வேணும். அவனை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில கொண்டு வரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. சத்தியத்தை நிறைவேற்ற கால நேரம்லாம் கிடையாதுதான். அதுக்காக ரொம்ப நாள் தள்ளி போடலாம் நினைக்காத. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. என்னென்னமோ காரணம் சொல்லி என்னை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே நான் தூக்குல தொங்கிருவேன். ஒரு சனிய ஒளிஞ்சதுன்னு நீ நிம்மதியா இருக்க முடியாது. என் சாவுக்கு காரணம் என் புருஷன் தான் உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்துதான் போவேன். அப்புறம் காலம் முழுக்க கோர்ட்டு ஜெயிலுன்னு அலைய வேண்டியதா. சும்மா என்னை ஏமாத்த பார்க்காம உன் சத்தியத்தை நிறைவேற்றுற வழிய பாரு. என் பிள்ளைய வெளியில கொண்டு வர போறியா இல்ல அவ இருக்கிற இடத்துக்கு நீ போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னாச்சு சார்? திடீர்னு ஏன் சாமியை தொட்டு கும்பிடுறீங்க? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பிரேயர் பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுல சின்னதா ஒரு கரெக்ஷன் செஞ்சு கடவுள்கிட்ட ரீஅப்ளிகேஷன் போட்டிருக்கேன். புரியல சார். நீ உன் மிஷன்ல சக்சஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட வேண்டுதல். ஆனா அந்த வெற்றியை அட்லீஸ்ட் 1 மாசம் தள்ளி போடணும்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிட்டேன். ஏன் சார் உங்களுக்கு இவ்ளோ நல்ல எண்ணம்? எதுக்காக இப்படி வேண்டிக்கிட்டீங்க? நீயும் நானும் சேர்ந்து ஊர் சுத்தறதுக்கு இப்பதான் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சார், நம்ம ஊர் சுத்த போகல, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். கரெக்ட் தான் மயிலு. அந்த வேலைக்காக நாம ஒன்னா தானே சுத்த போறோம். அப்ப நாம ஒன்னா இருக்கவும் நிறைய டைம் கிடைக்கும். நாம பேசலாம், சிரிக்கலாம், சாப்பிடலாம். உன் மிஷன் சீக்கிரமா முடிஞ்சிட்டா என்னோட சந்தோஷமும் சீக்கிரமாவே முடிஞ்சிடும்ல. அந்த அம்மா கிடைக்கிறது தள்ளி போச்சுன்னா நீ என் கூடவே சுத்திட்டு இருப்பல்ல. அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் சாமி கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நாம கிளம்பும் போதே நீ இதுதான் மயில சொன்ன. நான் அப்ப சொன்னது வேற சார். இந்த வேலைக்காக உங்க காரை கூப்பிட்டேன் பாருங்க. நான் செஞ்ச இன்னொரு பெரிய தப்பு இதுதான் சார். வேற யார் காரையாவது புக் பண்ணிட்டு போயிருந்தா எனக்கு இந்த தொல்லையே இருந்திருக்காது. மயிலு, நீ நினைச்சாலும் உன்னால என்னை விட்டுட்டு வேற ஒரு காரை தேடி போயிருக்கவே முடியாது மயிலு. சார், இது ஏன் இஷ்டம், என்னோட முடிவு. முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? மயிலு, சும்மா வீம்புக்காக இந்த மாதிரிலாம் பேசாத. ஆனா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணால என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஸ்மார்ட்டான பையனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கூப்பிடணும்னு சொல்லிட்டு உன்னால யோசிக்கவே முடியாது. கார் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன்? நிறுத்துங்க சார், ப்ளீஸ். மயிலு, 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 நில்லு மயிலு. என்ன நிம்மதியாவே விட மாட்டீங்களா சார்? பாபா பா எப்பா எப்பா பாபா நல்லா இருப்பா. பா 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 பாபா பாபா பா ஐயோ, பா பாபா ஐயோ, உன்னால பேச முடியாதாப்பா? பா பா ஐயோ பாவமே, சண்டை போட்டீங்களா? பா நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன், வரட்டும். பா ஏமா நில்லுமா.
ஏமா உன்னதான் இங்க வா. என்னம்மா? வாய் பேச முடியலனாலும் அந்த பிள்ளை எவ்வளவு பாசமா இருக்கு. இது கூட போய் சண்டை போடுறியே, நியாயமா இருக்கா? அம்மா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. பிரச்சனை என்னன்னு தெரியாம நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டினா விட்டு கொடுத்து அனுசரிச்சுதான் போகணும். அப்பதானமா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அம்மா, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே இல்ல. அது சரி, கட்டிக்க போறவளா இருக்கும். பார்த்தாலே தெரியுதே, ஜோடி பொறுத்தா அருமையா இருக்கே. ஆமாப்பா, நல்லா இருப்ப. ஏமா சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. என்னம்மா? கட்டிக்க போறவனா முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்காக கோச்சுக்கிட்டு போயிருவியா? புள்ளையோட சமாதானமா போமா. அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க இதுல தலையிடாதீங்க. அது எப்படி? நீ வேற எங்கேயும் சண்டை போட்டா பரவாயில்ல, ஏன் முன்னாடி சண்டை போட்டா நான் பஞ்சாயத்து தான் பண்ணுவேன். வாய் பேச முடியாத புள்ள, பார்த்தாலே அப்பாவின்னு நல்லா தெரியுது. இது கூட போய் சண்டை போடுறியம்மா. புள்ளைக்கு எவ்வளவு தங்கமான குணம் பாத்தியா? நீ முறுக்கிக்கிட்டு நின்னாலும் உன்னை கார்ல ஏற சொல்லுதுமா. இந்த புள்ள புருஷனா வர்றதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணுமா. உன் கோவத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த புள்ளையோட கார்ல ஏறிப்போமா. அம்மா, இனி எதுவும் பேசக்கூடாது. இனிமே நீ நடக்க கூடாது. இந்த புள்ளையோட ஒழுங்கா கார்ல போ. இந்தாமா, எங்க போற? இங்க வாமா. இப்ப என்னம்மா? தம்பி, கட்டிக்க போற பொண்ணுக்கு பூ வாங்கி வைப்பா. மனசுக்கு பிடிச்சவங்க பூ வாங்கி கொடுக்கும்போது எவ்வளவு கோவமா இருந்தாலும் பொண்ணுங்க மயங்கிடுவாங்கப்பா. தரேன்ப்பா. தம்பி, என்ன தம்பி விவரம் புரியாம இருக்க? தலையில அத வச்சு விடுப்பா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வெக்கப்படாதமா, வச்சுக்கோமா. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமா? என்ன தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வச்சு விடு. நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்பா. ஐயோ வேணாம் தம்பி, நீங்க நல்லா இருந்தா போதும். ஐயோ வேணாம் வேணாம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டினான் சார். நீங்க தான் அவனை அதுல இருந்து காப்பாத்தணும். தம்பி, இப்படி மொட்டையா சொன்னா எப்படி புரிய? என்ன விஷயம் விளக்கமா சொல்லு. சார், அவன் குடும்பத்துல ரொம்ப நாளாவே சொத்து தகராறு இருந்தது. 6 மாசத்துக்கு முன்னால ஏதோ ஒரு வாக்குவாதத்துல அவன் அப்பாவை கோபமா தள்ளி விட்டுட்டான். தலையில அடிபட்டு அவர் அப்பவே இறந்துட்டாரு. என்னப்பா அது? பையனும் அப்பனை குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்த மாதிரி சாதாரணமா சொல்ற? இங்க பாரு, பெற்றவனையே உன் ஃப்ரெண்டு கொன்னு இருக்கான். சார், அப்படிலாம் இல்ல சார். அவரை கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டுல எதுவும் செய்யல. இது ஆக்சிடென்டா நடந்துருச்சு சார். அவன் தள்ளி விட்டதுனால சாகல சார். உடம்பு பிரச்சனையால அவன் சும்மா தள்ளி விட்டதே அவருக்கு எமனா ஆயிடுச்சு சார். பாரு தம்பி, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அப்பா சாவுக்கு அவன் தான் காரணம். நீங்க என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் அதை மாத்தவே முடியாது சார். இது 6 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச விஷயம் சார். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி எவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்ப வந்து அவன் மேல கொலை கேஸ் கொடுக்க போறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா சார். சொத்தையெல்லாம் அவளே அடையணுங்கிற பேராசில தான் அவ இந்த முடிவுக்கு வந்திருக்கா சார். நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல தான் அந்த கேஸ் வருது சார். நீங்க தான் எதையாச்சும் செஞ்சு அந்த கேஸை ஒண்ணலாம் பண்ணணும். என் ஃப்ரெண்டையும் உள்ள போகாம காப்பாற்றணும். எழுந்துருங்க தம்பி. சார், எழுந்துருங்கன்னு சொன்னேன் சார். அது வந்து எந்திரியா சார், நான் சொல்றேன். பெத்த அப்பனையும் உன் ஃப்ரெண்டு சொத்துக்காக சாகடிப்பான். அந்த கொலைகாரனை நாங்கெல்லாம் காப்பாத்துறோம். எங்களையெல்லாம் பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு?
நாட்டா என் புள்ளங்கிறதுனால இதோட விடுறேன். வேற யாராவது பேசியிருந்தா உள்ள தூக்கி போட்டு மீச்சிருப்பேன். சார் என் ஃப்ரெண்டு மேல எந்த தப்புமே இல்ல சார். அவன் வேணும்னு இல்ல. போதும், இத பத்தி பேசி எரிச்சல கலப்பாத. இந்த கேஸ்ல உனக்கு எந்த விதத்திலயும் என்னால உதவ முடியாது. வெளியே போ சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம். வெளியே போயாங்கிற சும்மா கடுப்பு கிளப்பி போயா. தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே உட்காரு, நான் வந்துடுறேன். பரமர எதுக்கு இப்ப அவனை இருக்கு சொல்றீங்க? காரணம் இருக்குங்க ஆண்டவரே. நீ கொஞ்சம் போய் வெளியே வெயிட் பண்ணு போ. சரி சார். நாம நம்ம தம்பிக்காக ஒரு பலியாட தேடிட்டு இருக்கோம். இப்ப ஆடே வந்து தானா தலையை கொடுக்குது, அதையே நம்ம விரட்டி விடுவோம். என்ன சொல்றீங்க புரியலையே? நல்ல ஐடியா தான் பரவாயில்ல சார். எனக்கு கூட இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ஆனா இந்த டீலுக்கு இவன் ஃப்ரெண்டு ஒத்து வரணுமே. என்னங்க ஆண்டவரே, மீனுக்கு எப்படி தூண்டில் போடுறது எனக்கு தெரியாதா? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் உடனே போய் பேசி முடிக்கிறேன். இத போய் நான் கேட்கணுமா சார்? போய் பேசுங்க. இப்பவே ஆள் கிடைச்சா எனக்கு நிம்மதிதான். ஆண்டவரே, போய் பேசி முடிச்சிட்டு நல்ல தகவலோட வர்றேன். நீங்க கவலை விடுங்க. இவ மயில பத்தி பேசுறது புதுசா என்ன? அவளை பத்தி இவளுக்கு புரிய வச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. மயில் எந்த விலங்கத்திலயும் மாட்டிக்காம இருக்கணும். என் கவலைலாம் இப்ப அதுதாண்டி. பாவண்டி அவ யார் துணையும் இல்லாம ஊர் முழுக்க அலையறத நினைச்சா எனக்கு ஒரே பயமா இருக்கு. போற இடத்துல எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவ விசாரிக்க போன இடத்துல தப்பான ஆளுங்க இருந்து அவ அங்க போய் தனியா மாட்டிக்கிட்டா என்னடி ஆகுறது? அதை யோசிச்சா எனக்கு சாப்பிடவே முடியலடி. மனசெல்லாம் ஒரே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுடி. மயில தனியா போயிருக்கான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா. ஜோடியா தான் அவ கிளம்பி போயிருக்கா. என்னடி சொல்ற? ஜீவா சார் தான் கார்ல அவளை கூட்டிட்டு போயிருக்காரு. அவளுக்கு துணையா அவர் எப்பவும் கூடயே இருப்பாரு. இந்த விஷயம் அவங்க யாருக்கும் தெரியாதா? எனக்கு தெரியாது. அவ என்கிட்ட போகும்போது எதுவும் சொல்லல. ஏமா சொல்லல? ஏன் இத மறைக்கணும்? அப்படிலாம் இல்லடி. அவ மறைக்கணும்லாம் சொல்லாம இருந்திருக்க மாட்டா. ஏதோ போற அவசரத்துல சொல்லணும்னு தோணி இருக்காது. ஆமாமா, அவ எது செஞ்சாலும் உனக்கு தப்பா தெரியாது. இதே நான் செஞ்சிருந்தா நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்ப. இந்த வீட்ல எப்பவும் அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் தானே. கையில அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீதான் தேவையில்லாம அப்படிலாம் நினைச்சுக்கிற. இத பாரு, ஜீவ தம்பியனா நமக்கு முன்ன பின்ன தெரியாதவரா? மயிலிப்ப அவர் கூட போனது எனக்கு தப்பா தெரியல. சொல்ல போனா எனக்கு இன்னும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஜீவ தம்பியும் கூட போயிருக்காருல, மயிலை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அவன் எவ்வளவு நாளைக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் சார்? அதான் கொஞ்ச நாள்னு சொல்றேன்ல. முதல்ல மர்டர் கேஸ் சார் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. இந்த கேஸ்ல உள்ள போனதும் ஜாமீன்ல வெளியே எடுத்துருவாரு. அப்புறம் ஒரு நல்ல லாயரா வச்சு கேஸ உடைச்சு மொத்தமா அவனை வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்புறம் பையனுக்காக கேஸ ஒத்துக்கிட்டு ஒருத்தன் உள்ள போறானல்ல, அதுக்கு அவரு பணமும் கொடுப்பாரு. இங்க பாரு, சாரு கிட்ட பேசி உனக்கும் நல்ல அமௌண்ட் வாங்கி தர்றேன். இந்த டீல நல்லபடியா பேசி முடி. என்ன யோசிக்கிற? ஏதாவது டவுட் இருந்தா கேளு, நான் கிளியர் பண்றேன். சார், இந்த டீல் எனக்கு ஓகே தான் சார். ஆனா திருடங்கிற பழிய சுமந்துக்கிட்டு உள்ள போறது என் ஃப்ரெண்டு தான். அவன் தான் ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும் இல்லையா? இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு ஏத்துக்கிற மாதிரி நீ தான் பேசணும். கொலகாரன்னு பேர் வாங்கி தூக்குல தொங்குறத விட திருடன்னு பேர் வாங்கிட்டா உள்ள போறது பரவாயில்ல இல்ல. அப்புறம் அந்த பேரு நிரந்தரமா இருக்க போறது இல்ல. அவனை நிரபராதி நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வர்றப்ப அந்த பேரு மாறிடு. ஐயா, இந்த போட்டோவை உங்க ஸ்டுடியோல தான் எடுத்திருக்காங்க ஐயா.
செல்லரிச்சு போனதுனால அதுல யார் முகமும் சரியா தெரியலங்க ஐயா. இதுல இருக்க ஒரு அம்மா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அவங்களோட வீட்டுக்காரரு அந்த அம்மாவை எப்படியாவது பாக்கணும்னு ரொம்ப துடியா துடிக்கிறாருங்கய்யா. அவருக்காக தான் நாங்க அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். இதுல முகம் தெளிவா தெரிஞ்சதுன்னா தேடுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஸ்டுடியோல இருக்க நெகட்டிவ வச்சு டெவலப் பண்ணிக்கலான்னு தான் இங்க வந்தோங்கய்யா. இதோட நெகட்டிவ் உங்ககிட்ட இருக்குமா? இந்த போட்டோ எடுத்து 20 வருஷத்துக்கு மேல இருக்குமாம்மா. கடையை மூடினதுக்கு அப்புறம் நெகட்டிவ் வச்சு என்ன செய்ய போறோம்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டம்மா. எதுக்கும் இருக்கட்டுமேனு சொல்லி பழைய ஞாபகத்துக்காக கொஞ்சம் நெகட்டிவ்ஸா எடுத்து வச்சிருக்கேன். ஐயா, நீங்க எடுத்து வச்சதுல இந்த போட்டோவோட நெகட்டிவ் கொஞ்சம் இருக்குமான்னு பார்க்க முடியுமா? பாக்குறேம்மா. நான் டியூட்டி முடிச்சு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் தான்மா பார்க்க முடியும். நாளைக்கு எனக்கு மத்தியானம் தான் ஷிஃப்ட். நீங்க 2 பேரும் 2 மணிக்கு வந்துருங்க. நெகட்டிவ் இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்துடுறேன்.